الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, தொடரான அகீதா பாடத்திலே இது 4வது பாடம். இன்று நாங்கள் ஈமானுடைய 3வது அம்சமான வேதங்களை ஈமான் கொள்வது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பியதை போன்று, ரசூல்மார்களை அனுப்பியதை போன்று பல வேதங்களையும் இறக்கி அருளியிருக்கிறார். நிறைய வேதங்களை அல்லாஹு தஆலா இறக்கியிருக்கின்றான். அதிலே அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டல்கள் இருக்கின்றன. வேதங்கள் என்பது அல்லாஹு தஆலாவுடைய பேச்சு, அல்லாஹு தஆலா பேசியவைகள், அதுதான் அந்த வேதங்களிலே இருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அஃபதுமினூன அஃபதத்மஊன அன் யுமினூ லகும் வகத் கான ஃபரீகும் மின்ஹும் யஸ்மஊன கலாமல்லாஹ் ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون. நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு ஈமான் கொள்ள வேண்டும் என்று. அவர்களிலே ஒரு கூட்டம் அல்லாஹுடைய வார்த்தைகளை செவிமடுத்தார்கள், பிறகு அதனை திரிவுபடுத்தினார்கள். அதனை அவர்கள் சிந்தித்துவிட்டு தெரிந்து கொண்டே அதனை திரிவுபடுத்தினார்கள். எனவே அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு என்று அல்லாஹு தஆலா அந்த வேதங்களை பற்றி சொல்கின்றான். எனவே அல்லாஹுடைய கலாமாகத்தான் இந்த அல் குர்ஆனும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா பேசிய வார்த்தைகள். எவ்வாறு நாங்கள் வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால், வேதங்களை பொறுத்தவரையிலே அவைகள் அல்லாஹு தஆலாவால் இறக்கப்பட்டது, ஒவ்வொரு வேதமும் அல்லாஹு தஆலாவால் இறக்கப்பட்டது என்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இது சுருக்கமாக நாம் ஈமான் கொள்வது. இவ்வாறாவது ஒருவர் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர் மோமினாக இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகுல் ஆமன்து பிமா அன்ஸலல்லாஹு மின் கிதாப். அல்லாஹு தஆலா இறக்கிய வேதங்களை ஈமான் கொள்கிறேன் என்று கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். விரிவாக நாம் பார்ப்பதாக இருந்தால், அல்லாஹு தஆலா சில வேதங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றான், சில வேதங்களை பொதுவாக குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்னா தௌராத ஃபீஹா ஹுதன் வ நூர். நாங்கள் தௌராத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். இதே தௌராத் என்கின்ற ஒரு வேதம் அல்லாஹு தஆலாவால் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதே போன்று இஞ்சிலை, அல்லாஹு தஆலா இஞ்சிலை பற்றி சொல்கிறான், வ ஆதைனாஹுல் இன்ஜீல், அவருக்கு நாங்கள் இஞ்சிலை கொடுத்தோம். வ ஆதைனா தாவூத ஜபூரா, தாவூதுக்கு நாங்கள் ஜபூரை கொடுத்தோம். சுஹுஃபி இப்ராஹீம் வ மூசா, மூசா அதே போன்று இப்ராஹிம் மூசா ஆகிய நபிமார்களுடைய ஏடுகள் சுஹுஃப். அப்போ இவர்களுக்கு சுஹுஃப் கொடுக்கப்பட்டிருக்கிற ஏடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை நாங்கள் எந்தெந்த வேதங்களுடைய பெயர்கள் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அல்லது ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அவைகளை நாங்கள் அவ்வாறே அந்த பெயர்களோடு சேர்த்து நம்ப வேண்டும். எனவே முன்னர் வந்த வேதங்களை நாங்கள் எவ்வாறு ஈமான் கொள்வதென்றால், அவ்வாறான வேதங்கள் அல்லாஹு தஆலாவால் இறக்கப்பட்டன, அவைகளிலே அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இருந்தன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை இப்போது எங்களால் பின்பற்ற முடியுமா என்று கேட்டால், முன்னர் வந்த வேதங்களை எங்களால் பின்பற்ற முடியாது. காரணம், அவைகளில் எதுவும் பாதுகாக்கப்படவில்லை. அவைகளிலே திரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன, கூட்டல் குறைத்தல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால் இது உண்மையிலே அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தைகளா அல்லது அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் கூட்டல் குறைத்தல் செய்தவைகளா என்பது எங்களுக்கு தெரியாது. குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், முன்னர் வந்த வேதங்களிலே அவர்கள் திரிவுபடுத்தினார்கள் என்று சொல்கிறது. எனவே அதனை எங்களுக்கு அதிலே குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய, எங்களுடைய மார்க்கத்துக்கு முரண்படக்கூடிய விடயங்கள் அதில் இருந்தால் எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் அவைகள் திரிவுபடுத்தப்பட்டவைகள். அல்லது எங்களுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய விடயங்களும் அதில் இருந்தால் அது பெரும்பாலும் எங்களுடைய இறைவனுடைய செய்தியாக இருப்பதற்கு முடியும். அதல்லாமல் முரண்படவும் இல்லை, உடன்படவும் இல்லை என்றால் எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது இவைகள் இறை செய்தி என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் சில நேரம் அவர்கள் கூட்டியதும் இருக்கலாம், சில நேரம் இறை செய்தியும் இருக்கலாம், உறுதி இல்லை. குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா குர்ஆனை பாதுகாத்திருக்கிறான். நாங்கள் குர்ஆனை எப்படி ஈமான் கொள்கிறோம் என்றால், அல்லாஹு தஆலாவால் இறக்கப்பட்ட வேதம் என்பது மாத்திரமல்ல, அதை நாங்கள் பின்பற்றவும் வேண்டும். குர்ஆனை நாங்கள்
பின்பற்றவும் வேண்டும். அடுத்ததாக முன்னர் வந்த வேதங்களை பொறுத்தவரையிலே அவைகளுடைய சட்டங்களை குர்ஆன் மாற்றிவிட்டது. குர்ஆன் வந்த வேதங்களுடைய சட்டங்களை மாற்றி குர்ஆன் அவைகள் புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. எனவே அந்த வகையிலும் நாங்கள் குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த வேதங்களை பற்றிய ஈமானை பாதிக்கக்கூடிய விடயங்கள். வேதங்களை பற்றிய ஈமானை பாதிக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் சில வேதங்களை ஈமான் கொண்டு விட்டு சில வேதங்களை ஈமான் கொள்ளாமல் இருப்பது. இவ்வாறு சிலர் செய்தார்கள். சிலர் யூதர்கள் தௌராத்தை ஈமான் கொண்டார்கள், இஞ்சிலை ஈமான் கொள்ளவில்லை. நசாராக்கள் தௌராத்தையும் இஞ்சிலை ஈமான் கொண்டார்கள், குர்ஆனை ஈமான் கொள்ளவில்லை. எனவே அனைத்து வேதங்களையும் ஈமான் கொண்டால்தான் ஒருவர் மூமினாக இருப்பார். ஒன்றை ஈமான் கொள்ளாவிட்டால் அவர் மூமினாக இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வைதா கீல லஹும் ஆமினு பிமா அன்ஸலல்லாஹ் قالوا نؤمن بما أنزل علينا ويكفرون بما وراءه وهو الحق مصدقا لما معهم. அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்ததை ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? قالوا نؤمن بما أنزل علينا, எங்களுக்கு இறக்கப்பட்டதை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்வார்கள். ويكفرون بما وراءه, அது அல்லாதவைகளை அவர்கள் என்ன செய்வார்கள்? நிராகரிப்பார்கள். وهو الحق مصدقا لما معهم, அதுவோ அதல்லாத குர்ஆனை பொறுத்தவரையிலே அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிப்பார்கள். இன்னொரு விடயம்தான் இந்த ஈமானை முறிக்கக்கூடிய வேதங்களை பற்றி ஈமானை முறிக்கக்கூடிய இன்னொரு விடயம், அந்த வேதங்களிலே சொல்லப்பட்ட சட்டத்தை எடுத்து நடக்காமல் இருப்பது. குறிப்பாக இப்போது எதை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும்? இறுதியாக இறக்கப்பட்ட வேதமான அல் குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து நடக்க வேண்டும். ஒருவர் அல் குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை புறக்கணித்தால் அல்லது அதிலே சந்தேகம் கொண்டால் அல்லது பெருமைத்தனமாக அதனை எடுக்காமல் இருந்தால், பெருமை அடித்தால், இது வேதங்களை பற்றி ஈமானை முறிக்கும். உண்மையாக வேதங்களை ஈமான் கொள்ளவில்லை என்பதுதான் அதற்குரிய அர்த்தம். எனவே அவர் ஈமானிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலை வரும். இதுதான் முனாஃபிக்களுடைய நிலையாக இருந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. சூரத்து நிசாவுடைய 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா கீல லஹும் தஆலவ் இலா மா அன்ஸலல்லாஹ் وإلى الرسول رأيت المنافقين يصدون عنك صدودا. அவர்களிடத்திலே நீங்கள் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்ததின் பக்கம் வாருங்கள், தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் முனாஃபிக்குகள் உங்களை விட்டும் புறமுதுகு காட்டுவார்கள், புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ويقولون آمنا بالله وبالرسول وأطعنا, அவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம், ரசூலை ஈமான் கொண்டு விட்டோம், வழிபட்டு விட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் ثم يتولى فريق منهم من بعد ذلك وما أولئك بالمؤمنين, பிறகு அவர்களிலே ஒரு கூட்டம் புறக்கணிப்பார்கள், அவர்கள் முஃமின்கள் அல்ல என்று அல்லாஹ் சூரத்து நூருடைய 47வது வசனத்தில் சொல்கிறார். அதே போன்று வேதங்களை பற்றிய ஈமானை முறிக்கக்கூடிய இன்னொரு விடயம், குர்ஆன் திரிவுபடுத்தப்பட்டது அல்லது அதிலே குறையுள்ளது என்று நம்புவது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனை பாதுகாப்பதாக சொல்லியிருக்கிறான். இதனை பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு வாதம் தான் குர்ஆன் திரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்று சொல்வது. ஷியாக்களிலே சிலர் இவ்வாறு சொன்னார்கள், குர்ஆன் திரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றால் அவர்களுடைய கருத்துக்கு மாற்றமாக இருப்பதனால் குர்ஆன் முழுமையாக இல்லை, அதிலே ஒரு பகுதி இப்போது இல்லை, அது குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். இது குர்ஆனை பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு வாதம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா الذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், குர்ஆனை நாங்களே இறக்கி வைத்தோம், அதனை அதாவது திக்ரை என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய வேதம் குர்ஆன் வஹி, இதனை நாங்களே இறக்கி வைத்தோம், நாமே அதனை பாதுகாப்போம். எனவே அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதாக பொறுப்பெடுத்திருக்கிறான், அதிலே எந்த ஒரு குறையும் வர முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்கிறான், லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத். எந்த ஒரு பாத்திலும் குர்ஆனுக்கு முன்னாலோ பின்னாலோ அதற்கு வராது. அது அல்லாஹ்விடமிருந்து, ஞானம் மிக்க புகழுக்குரிய அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே யார் இவ்வாறு நம்புகிறார்களோ அவர்கள் ஈமானிலிருந்து வெளியேறி விடுவார்கள். அடுத்ததாக இன்னொரு முரணான ஒரு நம்பிக்கை தான், இந்த வேதங்கள் இருக்கக்கூடியவைகள் அல்லாஹு தஆலாவுடைய பேச்சு, அந்த பேச்சு படைக்கப்பட்டது என்று நம்புவது. அல்லாஹ்வுடைய கலாம் படைக்கப்பட்டது என்று நம்பினால் இது முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை. இது ஒரு வழிகேடான குஃப்ரான
ஒரு கொள்கை. எனவே அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை என்பது அல்லாஹுடைய ஒரு பண்பு. அல்லாஹ் பேசுதல் என்பது அல்லாஹுடைய ஒரு பண்பு. அதனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செவிமடுப்பார்கள். அதனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது ஏற்றிலும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா பேசிய வார்த்தை அல்லாஹுடைய கலாம் என்று சொன்னால் அது பேச்சு. எனவே அதுக்கு ஒரு சப்தம் இருக்கிறது, எழுத்து இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா பேசியதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செவிமடுத்தார்கள். அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தை என்பதன் பொழுது அல்லாஹுடைய வார்த்தையை படைக்கப்பட்டதென்று நாம் சொல்ல முடியாது. அல்லாஹுடைய பண்பு. அதனால்தான் நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா. படைக்கப்பட்டதை கொண்டு பாதுகாப்பு தேட முடியாது. அல்லாஹுடைய வார்த்தை படைக்கப்படவில்லை. அது அல்லாஹு தாலாவுடைய ஒரு பண்பு. எனவே இதைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது. இதற்கு மாற்றமாக முஅ்தஸிலாக்கள் நம்பியதை போன்று நம்புவது வேதத்தை பற்றிய பிழையான ஒரு நம்பிக்கையாகும், ஒரு குஃபரான கொள்கையாகும். எனவே அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகள் படைக்கப்பட்டவைகள் அல்ல. இறுதியாக நாங்கள் குர்ஆன் சம்பந்தமாக சில விடயங்களை பார்ப்போம். இறுதி வேதமான இந்த அல் குர்ஆன், அதற்கென்று சில தனித்துவமான விடயங்கள் இருக்கின்றன. அந்த குர்ஆனுக்குரிய தனித்துவமான விடயம் என்னவென்றால், குர்ஆன் எங்களுக்கு தெரியும் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் 23 வருடத்தில் கட்டம் கட்டமாக தேவைகளுக்கு ஏற்ப, நிகழ்வுகளுக்கு ஏற்ப பிரித்து இறக்கப்பட்டது. ஒரே அடியாக, ஒரே நூலாக அல் குர்ஆன் இறக்கப்படவில்லை. أنا الله تعالى قرآن يقول وقرآنا فرقناه لتقرأه على الناس على مكث ونزلناه تنزيلا. سورة الإسراء 106வது வசனத்திலே உங்களுக்கு இதனை பார்க்கலாம். இந்த வசனத்தை பார்க்கலாம். இந்த வசனம் தெளிவாக அந்த விடயத்தை சொல்கிறது. முன்னர் வந்த வேதங்களை பொறுத்தவரையில் அவைகள் ஒரே அடியாக இறக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் தான் காபிர்கள் ஒரு வாதத்தை வைத்தார்கள், குர்ஆனும் ஒரே அடியாக இறக்கப்பட்டிருக்கக்கூடாது. وقال الذين كفروا لولا نزل عليه القرآن جملة واحدة. ஒரே அடியாக இறக்கப்பட்டிருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா அதுக்கு பதில் சொல்கிறார், கதாலிக, இவ்வாறு தான் நாங்கள் பிரித்து கட்டமாக தேவைக்கேற்ப இறக்குவோம். கதாலிக, அவ்வாறு தான் இறக்கி வைப்போம். ஏன் தெரியுமா? லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், நபியே உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக. வரத்தல்நாஹு தர்தீலா. எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய சில ஹிக்மத்துகளுக்காக இவ்வாறு குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அது மனனம் செய்வதற்கும் அவ்வாறு இலகுவாக அமைந்தது, பாதுகாப்பதற்கும் நிறைய சஹாபாக்கள் அதனை மனனம் செய்தார்கள். நபி அவர்களும் அதனை மனனம் செய்தார்கள். அந்தந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஈமானிய உரத்தை கூட்டக்கூடியதாக அந்த குர்ஆன் வசனங்கள் அந்தந்த நேரத்தில் அமைந்திருந்தன, நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும். அடுத்ததாக இந்த குர்ஆன் முஅஜிசத், எல்லா நபிமார்களுடைய முஅஜிசத்தும் அவர்களுடைய மறைவோடு முடிந்து விட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் என்ற முஅஜிசத் தொடர்ந்தும் முஅஜிசத்தாகவே இருக்கின்றன, அற்புதமாகவே இருக்கின்றன. போன்ற ஒன்றை இவர்களாலும் கொண்டு வர முடியாது. குர்ஆனும் சவால் விடுகின்றது. அந்த அளவுக்கு உயர்ந்த இலக்கியத்தோடு இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. இலக்கியத்திலே உயர்ந்த நிலையில் இருந்த அந்த அரேபியர்களால் அது போன்ற ஒன்றை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. எனவே இந்த குர்ஆன் மறுமை நாள் வரையிலே உலகத்தார்களுக்கு ஆதாரமாக விளங்க இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதனை ஒரு நாளில் உயர்த்தி கொள்வான். எந்த ஒரு ஏட்டிலும் எந்த ஒரு உள்ளத்திலும் அந்த குர்ஆன் இல்லாத அளவுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது ஒரு காலத்திலே உயர்த்தி விடுவான். எனவே அந்த வரையில் இந்த குர்ஆன் அற்புதமாக இந்த உலகத்திலே முஅஜிசத்தாக இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில்ஆலமீன நதீரா. அல்லாஹ் தஆலா இந்த ஃபுர்கானை இறக்கி வைத்தான். அந்த அல்லாஹ் தஆலா உயர்ந்து விட்டான். அவனுடைய பரக்கத்துக்கள் அதிகமாகிவிட்டது. தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஃபுர்கான் என்ற இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். எதற்காக? லியகூன லில்ஆலமீன நதீரா, உலகத்தார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அது உலகத்தார்களுக்கு தொடர்ந்தும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். அதேபோல் இந்த குர்ஆன் முஹைமின், அதாவது முன்னர் வந்த வேதங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக, அவைக்கு தீர்ப்புகள் சொல்லக்கூடியதாக, அவைகளிலே உள்ளதை உறுதிப்படுத்தக்கூடியதாக, அதில் இருக்கக்கூடிய உண்மையான செய்திகளை உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. அதாவது குர்ஆனை வைத்துத்தான்
அதிலே உள்ள செய்திகள் சரியானதா பிழையானதா என்ற முடிவுக்கும் எங்களுக்கு வரலாம். அப்படியான முஹைமினாக இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சூரத்துல் மாயிதாவுடைய 48வது வசனத்தில் சொல்கிறான், வஅன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாப் வ முஹைமினன் அலைஹி. முன்னர் வந்த வேதங்களுக்கு ஒரு முஹைமினாக, முன்னர் வந்த வேதங்களுடைய சட்டங்களை மாற்றக்கூடியதாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது. அந்த வகையில் இந்த வேதத்தை அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டுதான் அமல் செய்யப்படவும் வேண்டும். அடுத்ததாக இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, அதில் எந்த ஒரு மாற்றமும் யாராலும் செய்ய முடியும். அவ்வாறு செய்தால் அது கண்டுபிடிக்கப்படும். அது உள்ளங்களிலும் ஏடுகளிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய தனியான ஒரு தன்மை. ஏற்கனவே ஆதாரத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்றால் முன்னர் வந்த வேதங்களிலே மாற்றங்களை அந்த வேதத்தை பின்பற்றியவர்களாலேயே செய்யப்பட்டது. இந்த குர்ஆனிலே அவ்வாறு செய்ய முடியாது. முன்னர் வந்த வேதங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது அவர்கள் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பும் கூட அதை பின்பற்றுபவர்களுக்கு விடப்பட்டிருந்தது. அல்லாஹ் தஆலா அதை பாதுகாப்பதாக பொறுப்பெடுக்கவில்லை. ஆனால் அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா அதை பாதுகாப்பதாக பொறுப்பெடுத்திருக்கிறான். எனவே அல் குர்ஆன் அந்த வகையிலே இறுதி வரையிலே பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதோடு 4வது பாடம் முடிந்துவிட்டது. 10 பாடங்களிலே அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரசூல்மார்களை பற்றிய நம்பிக்கையை பற்றி பார்க்க இருக்கின்றோம்.